Welcome to our channel. This video sponsored by Modes. இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் தான் நடந்துச்சு. இன்னைக்கு இதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. பார்ப்போமா? இப்போ நம்ம ஆளுக்கு காலையில் டிஃபன்லாம் பேக் பண்ணி ஆளை அனுப்பிவிட்றதுக்கு ரெடி பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, நேற்று ஈவினிங் நான் என்ன நினச்சேன்னா, அரிசி ஊருக்கு இந்த வாரம் சாட்டர்டே சண்டே ஊருக்கு போகிறதா ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. சரி, போயிட்டு அரிசியெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இப்போ தானே லாஸ்ட் வீக்கில் 3 கேஜி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அரிசி இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பார்த்தா திடீர்னு காணாமல் போயிடுது. எப்படி தான் குறையுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய சீக்ரெட்டாகவே இருக்குது. சரின்ட்டு நைட்டு அரிசி எடுக்கும்போது தான் பார்த்தேன், அரிசியே காலையிலக்கு மட்டும்தான் போடலாம், அவ்வளோதான் அரிசியே இருந்துச்சு. சரி, நைட்டு சாப்பிடும்போது எங்கள் ஆள்கிட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு நான் போய் அரிசி வாங்கிட்டு வந்துடட்டா அப்படின்னா. ஏன் அரிசி இல்லையா, ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிட்டா என்னாச்சு அப்படின்னாரு. அதுமா, நான் அரிசி இருந்த மாதிரி இருந்துச்சு, நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது அரிசியே இல்லை, நாளைக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி அதை பற்றி நாளைக்கு பேசிக்கலாம் சரி அப்படின்ட்டாரு. சரின்ட்டு நான் சாப்பிட்டுட்டு போய் எல்லாத்தையும் கழுவி போட்டு படுத்தாச்சு. அதை பற்றி யோசிக்கவே இல்லை. காலையில் எந்திரிச்சு போய் பார்க்குறேன், நட்ட நடுவுக்கு ஒரு குண்டானில் போட்டு கம்பு இருந்துச்சு. என்னடா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே பயறு, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, அப்புறம் மொச்சக்கொட்டை, வேர்க்கடலை எல்லாமே போட்டு ஊறிக்கிட்டு இருந்துச்சு. இது நம்ம முன்னாடியில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போமே வந்த புதுசில் அப்படின்னு நினச்சிட்டு, அப்பப்போ வீக்லி 1 டைம் இந்த மாதிரி சிறுதானியங்களும் எடுத்துக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது தினம் சோறாக சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு. சரி, இந்த வேளை நம்ம பார்க்கவே இல்லையா அப்படின்னு யோசித்து பார்த்ததுக்கு கேட்டால், நான் தான் போட்டு வச்சேன், அதை வேக வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம், மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சிரு, அப்புறமா ரைஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அரிசி போய் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரின்ட்டு இதை கடன்னு வேக வச்சு நைட்டு வச்ச சாம்பார், கீரை கூட்டு எல்லாத்தையும் அடுப்பு வச்சு சூடு பண்ணிவிட்டு மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒரு டிஃபனில் பயிறு இப்போ தாளித்தது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, இன்னொரு டிஃபனில் மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு, அப்புறம் பொரியல் வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, மோர் பார்த்தா மோர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி விட, இன்றைக்கி ஆஃப் பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணி கொடுத்துர்லாம், மிச்சம் இருக்கிறது மதியத்துக்கு நமக்கு லஞ்சுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வச்சுட்டேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சு எடுத்து கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். சரி, நாங்கள் 2 பேரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்து சாப்பிட்றான்னா, இதுவா சாப்பிட்றது, சோறு எங்கே அப்படிங்கிறேன். ஆனால் அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். திடீர்னு அப்படி கேட்டானா, அப்புறமா சரிடா தம்பி, இன்னைக்கு இதுதான் இருக்குது சாப்பிட்றா அப்படின்னா, சரிம்மா இன்னைக்கு நல்லா இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டான். சரி, நானும் இதை ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிட்டு சரின்ட்டு எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப காரமாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுனதுனால நைட்டு வச்ச ரசம் அதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதையும் ஒரு சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தியாச்சு. பாய்.